ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அடுத்த தலைமுறைக்கான இந்த ஜெப நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஜெபம் வல்லமை நிறைந்தது. தேவன் ஜெபத்தை விரும்புகிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆகவேதான் ஒவ்வொரு வாரமும் இதை போல நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தரும் பதில் கொடுக்கிறார். இந்த வாரம் கடந்த வாரத்தில் எல்லாம் பல சாட்சிகள், மக்களிடத்திலிருந்து வந்த சாட்சிகள். என்ன சாட்சி? எங்கள் குடும்பத்தில் மாற்றங்கள் நடக்கிறது, பிள்ளைகள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் நடக்கிறது என்று. சிறு சிறு மாற்றங்கள், சில குடும்பத்தில் பெரிய மாற்றங்கள். ஆனால் மாற்றங்கள் நடக்கிறது என்ற வார்த்தையே மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். இன்றைக்கும் இந்த ஜெப நேர நிகழ்ச்சியை ஜெபத்தோடு துவங்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. வானம் உமது சிங்காசனமும் பூமி உமது பாதப்படியுமா இருக்கிறது. உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்க வந்திருக்கிற இந்த ஜெப நேரத்தை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். துவக்க முதல் முடிவு வரை கர்த்தருடைய ஆளுகை எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். நீங்களும் இருக்கிற இடங்களிலே சத்தங்களை உயர்த்தி ஆண்டவரை எங்களோடு கூட துதித்து பாடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அற்புதமான ஒரு பாடல். போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், பொற்பரன் இயேசுவே. என்னோடு இணைந்து கரங்களை தட்டி கர்த்தர் நாம மகிமைக்காக போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், பொற்பரன் இயேசுவையே. புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், பொற்பரன் இயேசுவையே. புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. தந்தை போல தோளினிலே மைந்தனை சுமந்தாரே. என்னாலுமே அவன் நாமமே இந்நீலத்தை நாம் போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், பொற்பரன் இயேசுவையே. புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. கன மகிமை புகழ்திரை கருணையால் ஜெனிப்பித்ததாலே கல்லூரி சோதனையில் கலங்கிடுமோ உன் விசுவாசம். என்னோடு இணைந்து கரங்களை தட்டி பாடுவோமா? மகிமை புகழுடைய கருணைய ஜெனிப்பித்ததாலே கனலெறியும் சோதனையில் கலங்கிடுமோ என் விசுவாசமே. போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், பொற்பரன் இயேசுவையே. புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லை. படோமா. போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், பொற்பரன் இயேசுவையே. புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை போல இந்த பூமியிலே வேறு ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. நீர் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பங்களுக்கு பதில்களை கொடுக்கிறவர், கண்ணீரை காண்கிறவர், எங்கள் வாலிபர்களை நேசிக்கிறவர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்நாள் வரைக்கும் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து கொண்டு வந்தீர். இனிமேலும் பதில் தருவீர் என்று சொல்லி உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் துதிகளை உமக்கு மகிழ்ச்சியோடு ஏறெடுக்கிறோம். இன் ஜீசஸ் நேம், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வேத பகுதியை இன்றைக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். நம்முடைய ஜெபத்திற்கு ஆதாரமாக
அந்த வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். Psalms 15, 15ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து படியுங்கள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. அற்புதமான ஒரு வேத பகுதி, மிக அருமையான வசனங்கள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இன்றைக்கு இந்த 15ஆம் சங்கீதத்தை அடிப்படையாக வைத்துதான் நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதக்காரன் அருமையாக எழுதியிருக்கிறார், ஆண்டவரே, உம்முடைய கூடாரத்தில் யார் தங்குவார்? உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் யார் வாசம் பண்ணுவார்? இந்த வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு 2 பேர் தான் ஞாபகம் வருகிறது. ஒன்று மோசே. அவர் எப்பொழுதும் தேவனோடு பர்வதத்தில் போய் தங்கி இருக்கும்படி ஆண்டவரை சந்திக்க புறப்பட்டு விடுவார். அவரை போலவே தாகமுள்ள ஒரு இளைஞன் தான் யோசுவா. அவன் எப்பொழுதும் கூடாரத்தில் தங்கியிருப்பான். இந்த மோசேயும் யோசுவாவும் கர்த்தருடைய சமூகத்தை அதிகமாய் நாடினபடினால் தலை சிறந்த தலைவர்களாய் மாற்றினார்கள். அதே போலதான் தாவீதும் ஆண்டவருடைய சமூகத்தை நாடி நாடி வாஞ்சித்த ஒரு வாலிபன், ஒரு அரசன், முதிர் வயதிலும் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நாடினவர். இன்னைக்கு நாம் ஒரு காரியத்தை முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் தேவனுடைய கூடாரத்தில், தேவனுடைய பிரசனத்தில், தேவனுடைய சமூகத்தில் இருப்பதை வாஞ்சிக்க வேண்டும். இந்த வாஞ்சையையும் விருப்பத்தையும் தேவன் தானே உருவாக்குகிறார். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறேன், ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க இருதயத்தில் உங்கள் மேலே வாஞ்சை, உங்கள் கூடாரத்தின் மேல் வாஞ்சை, உங்கள் பரிசுத்த பர்வதத்தின் மேலே வாஞ்சையை நீங்கள் கொடுங்க. இதை நம்ம கேட்க போகிறோம். இன்றிலிருந்து கர்த்தர் அதை செய்ய போகிறார். நாட் only ஃபார் அவர் சில்ட்ரன் பட் ஆல்சோ ஃபார் அதர் சில்ட்ரன். நம்ம பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் ஆண்டவர் தான் தேவன் என்று அறிந்த பிள்ளைகளுக்கும், ஆண்டவர் தான் தேவன் என்று வழி வழியாய் சொல்லப்பட்டு வந்த குடும்பத்தில் வாழுகிற பிள்ளைகளுக்கும் இந்த கிருபை தேவன் தரணும். சபையில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் இப்படி தேவ சமூகத்தை வாஞ்சிக்க வேண்டும். இதற்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலே இணைந்திருக்கிற அத்தனை பெற்றோருடைய பிள்ளைகளும் கர்த்தாவே, தேவனுடைய கூடாரத்தை, தேவ சமூகத்தை நித்தம் தேடுகிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. எங்கள் வீடுகளில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் அப்படி மாற செய்யுங்கப்பா. எங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைகளை அப்படி மாற செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற அத்தனை வாலிபர்களும் உம்மை தேடுகிற, உம்முடைய சமூகத்தை நாடுகிற ஆண்டவரை பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. பாவத்தை நோக்கி அல்லப்பா ஆண்டவரே, பிசாசின் காரியங்களை நோக்கி அல்ல, உலகத்தின் வழிபாடுகளை நோக்கி அல்லப்பா, கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நாடி விரும்பி ஆண்டவரே ஓடி வருகிற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உலகத்தின் வழிபாடுகளிலே ஒருவேளை சிக்கி இருந்தால் இன்றைக்கு அதிலிருந்து எங்கள் பிள்ளைகளை வெளியே எடுத்து ராஜா கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தை நேசிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, மோசே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நித்தம் தேடினாரே ஐயா ஆண்டவரே, அவரை கர்த்தாவே அப்பா ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே தலைவனாய் மாற்றினீரே அப்பா. இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த ஆண்டவரே அப்பா, எகிப்தில் இருந்த அந்த ஜனங்களை ஆண்டவரே வழிநடத்துகிற ஒரு பெரிய தலைவனாய் மாற்றினீரே அப்பா. அதுவேளை கர்த்தாவே ஆண்டவரே, அந்த மோசே
மோசே மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை அப்பா எங்கள் பிள்ளைகள் மேலே ஊற்றுங்கப்பா. யோசுவா மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை எங்கள் பிள்ளைகள் மேலே ஊற்றுங்கப்பா. தாவீது மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை எங்கள் பிள்ளைகள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்கள் பிள்ளைகளே ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே எல்லா உலக ஆண்டவரை எண்ணங்களை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. உலகத்தினுடைய காரியங்களை எடுத்து போடுங்கப்பா. தாவீது இப்படியாய் ஜெபித்தான் ஐயா. கர்த்தாவே, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொன்னாரப்பா. அதுபோல எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒருவேளை உலகத்தோடு ஒட்டி இருந்தால் இன்றைக்கு அதிலிருந்து வெளியே புறப்பட பண்ணுங்கப்பா. இதிலிருந்து ஆண்டவரை புறப்பட பண்ணுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை விட்டு வெளியே வரட்டும்பா ஆண்டவரை. இன்றைய ஆண்டவரை ஃபேஷன் வேர்ல்டில் எங்கள் பிள்ளைகள் வெளியே வரட்டும்பா. உலகத்தின் காரியங்களில் எங்கள் பிள்ளைகள் வெளியே வரட்டும்பா ஆண்டவரை. அந்தகார கிரியைகளிலிருந்து ஆண்டவரை எங்கள் பிள்ளைகளை புறப்பட பண்ணுங்கப்பா ஆண்டவரை. பாவ இருளில் இருந்து எங்கள் பிள்ளைகளை புறப்பட பண்ணுங்கப்பா. பிசாசின் கிரியைகளில் இருந்து எங்கேயாவது எங்கள் பிள்ளைகள் சிக்கி கொண்டிருந்தால் அதிலிருந்து எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே வெளியே எடுத்து கொண்டு வந்து ராஜா கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆண்டவரே கூடாரத்திலே வாசம் பண்ணுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. ஜெபத்தை நேசிக்க, வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. ஜெபிக்கிற தாகமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு ராஜா உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்கள் பிள்ளைகள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் மேலே ஊற்றுங்க ஐயா ஆண்டவரே. இன்றைக்கு ராஜா அப்படிப்பட்ட மாற்றங்களை எங்கள் பிள்ளைகளுக்குள்ள வரட்டும்பா ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஆண்டவரே எல்லா பெற்றோருடைய பிள்ளைகள் உள்ள ஆண்டவரே அப்படிப்பட்ட மாற்றங்களை தாங்கப்பா. ஆவிக்குரிய மாற்றங்களை தாங்கப்பா. கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே ஓடி வருகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மாறட்டும் ஐயா. தாகத்தோடு ஆண்டவரே அப்பா, வாஞ்சையோடு கூட ஆண்டவரே ஜெபத்திலே கலந்திருக்கிற அத்தனை பெற்றோருடைய பிள்ளைகளும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே இந்த மாற்றம் வரட்டும்பா. கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற மாற்றம் வரட்டும்பா. ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிற மாற்றம் இப்பொழுதே உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. இந்த மாற்றங்களை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்பா. கர்த்தர் நிச்சயம் உண்டு பண்ணி தரப்போகிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? பாடலை இணைந்து பாடலாமா? அவருடைய கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் அப்படி மாற்றப் போகிறார். அவருடைய கூடாரத்தில் வாழுகிறவர்களாய், அவருடைய பரிசுத்த சமூகத்தை நேசிக்கிறவர்களாய் ஒரு ஜெபத்தோடு கூட இந்த பாடலை என்னோடு கூட இணைந்து பாடுங்கள். கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிற்பவன். உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிற்பவன். மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. மனதார சத்தியத்தையே தினம் தோறும் பேசுபவனே. கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன்
பெற்றோராகிய நீங்கள் உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே, நான் உங்க பிரசனத்துல வாழாது போன நாட்களை எனக்கு மன்னிங்கப்பா. இவ்வளோ நாட்கள் கேளிக்கைகளிலும் உலக காரியங்களிலும் என் நேரெல்லாம் வீணாம போயிடுச்சு ஆண்டவரே, என் நேரெல்லாம் வீணா போயிடுச்சு ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் வாழ்நாளை வீணாய் நான் கழித்ததை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. இனிமேல் நான் உங்களுடைய கூடாரத்தில் தங்கி வாழுகிற பாக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்களை தேடுகிற பாக்கியம், உங்க முகத்தை தேடுகிற பாக்கியம், உங்க சமூகத்தை நாடுகிற பாக்கியத்தை எனக்கு தாங்க. வாலிப பிள்ளைகள் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவ்வளோ நாட்களை நான் வீணாக்கிட்டேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சு நான் உங்களோடு கூட தங்கி இருக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தருவார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 2வது வசனம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அழகா இருக்குது பாருங்க. ஆண்டவருடைய பிரசனத்தில் வாழுகிறவர்கள் எப்படி இருக்கணுமா? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் எதை விரும்புகிறார்கள்? தே லவ் ஃபன். அவங்களுக்கு எல்லாம் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். என்ன பேசுகிறோம் அதை பற்றிலாம் கவலை இல்லை. யாரை ஹர்ட் பண்ணி பேசுகிறோம் அதெல்லாம் கவலை இல்லை. ஆண்டவருக்கு பிடிக்குமா அதெல்லாம் கவலை இல்லை. இந்த லைஃப் ஸ்டைலை காட் விரும்புவாரா? அதை பற்றியெல்லாம் எண்ணமே இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து. ஆண்டவர் அநீதியான வாழ்க்கையை வெறுக்கிறார், ஆனால் நீதியின் வாழ்க்கையை விரும்புகிறார். கூடவே சொல்லுகிறது, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. 10 வசனத்தை அநேக பிள்ளைகளுக்கு பைஹாட்டா சொல்ல தெரியாது. அனுதினமும் பிள்ளைங்க வேதத்தை படிக்கிறது இல்லை. பட் டுடே we are going to ask our God to change our children's lifestyle. கர்த்தர் மாற்றணும். உத்தமம் தான் அவங்க லைஃப் ஸ்டைலாக மாறணும். சத்தியம்தான் அவங்க வேர்ட் ஸ்டைலாக மாறணும். இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம், கர்த்தர் பதில் தருவார். எல்லாரும் இணைந்து கொள்ளுங்கள், சத்தங்கள் உயரட்டும். கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அடுத்த தலைமுறையினருக்காக இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எல்லா வாலிபர்களுக்குள்ளேயும் இந்த நாட்களில் உத்தமமாய் நடக்க கர்த்தர் கிருபை தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களில் உண்மை இல்லாமல் இருக்கிற அந்த நன்மைகள் எல்லாம் கர்த்தர் இந்த நாட்களில் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒரு விசை வாலிபருடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் உத்தமமாய் நடக்கிறவர்களாய் தேவன் இந்த நாட்களில் மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கண்ணின் பார்வையில ஒரு உத்தமம், ஆண்டவரே செய்கையில ஒரு உத்தமம், நடக்கையில ஒரு உத்தமம், இந்த நாட்களில் அப்படிப்பட்ட உத்தமங்களை கர்த்தர் நீங்க தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நோவாவை போல ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த நாட்களில் மாற்றுங்கப்பா. காலை விசேஷித்த ஆவி உள்ளவனாகவும் உத்தமமாய் உம்மை பின்பற்றினான் என்று நாங்கள் வாசிக்கிறது போல இன்னைக்கு ஒவ்வொரு வாலிபர்களும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற கிருபை தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா பொய்கள் இயேசுவின் நாமத்துல விலகட்டும் ஆண்டவரே. களவுகள், திருடுகள், இப்படிப்பட்ட ஆண்டவரே தீய பாவங்களை வாலிபர்கள் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எடுத்துருங்க ஆண்டவரே. மோசேயை போல வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர்களா இருக்க ஒவ்வொரு வாலிபர்களையும் இந்த நாட்களில் மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உத்தம இருதயத்தை கர்த்தர் தருவீராக, உத்தம பாவங்களை கர்த்தர் தருவீராக, உத்தம நினைவுகளை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாட்களிலே தாங்கப்பான்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதியை செய்கிறவர்களாக, சத்தியத்தை பேசுகிறவர்களாக ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த நாட்களில் மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். வேத வசனத்தின் மேல தாகம் உண்டாகட்டும், உம்முடைய வார்த்தையின் மேல தாகம் உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய சத்தியத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிற வாலிபர்களை கர்த்தர் இந்த நாட்களில் எழுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேத வசனத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிற பவுல்களை கர்த்தர் எழுப்புவீராக, தீமோத்தேயுக்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஆண்டவரே, சத்தியத்தை பேசுகிற வாலிபர்கள் இந்த நாட்களில் எழும்பட்டும்னு நாங்கள்
ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்காய் சத்தியத்தை எடுத்து பேசி ஊழியம் செய்யக்கூடிய வாலிபர்களை இந்த நாட்களில் எழுப்புங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே வாலிபர்களை எழுப்புவீராக. வாழ்க்கையில மாற்றங்கள் வரட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய பாவங்களை கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. பெற்றோர்கள் வடிக்கிற எல்லா கண்ணீரின் ஜெபங்களுக்கும் இந்த நாட்களில பதில் வரட்டும்னு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிபர்களை கர்த்தர் நீங்க மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் வாழ்க்கையில மாற்றங்களை நாங்கள் பார்க்க போறதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனுக்கும் சபைக்கும் ஆண்டவரே பெற்றோருக்கும் உத்தமமாய் வாழ்கிற வாலிபர்களாய் அடுத்த தலைமுறையினரை இந்த நாட்களில் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க அப்படியே செய்ய போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கேட்டதற்காக எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உத்தமர்களாய் மாற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாகிய நாத்தான் வேலை போல எங்கள் பிள்ளைகளை உத்தமர்களாய் மாற்றுங்க. இயேசுவை நேசிக்கிற உத்தமர்களாய் எங்கள் பிள்ளைகளுடைய இருதயம் மாறட்டும் ஆண்டவரே. உத்தம இருதயமாய் மாற்ற போறதற்காய் நன்றி. எங்கள் பிள்ளைகளை மட்டுமல்ல, திருச்சபைகள் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்தவ பெற்றோர்களுக்காய், தேவனை ஏற்றுக்கொண்ட பெற்றோருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்காய், வாலிப மகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, வேலையிலே உத்தமம் ஆண்டவரே, ஊழியத்தில் உத்தமம், அந்தரங்க வாழ்க்கையில உத்தமம், குடும்பத்தில் உத்தமம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உத்தமர்களாய் தேவனை அறிந்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிற ஐயா. மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே. எல்லா அநீதிகள் விலகட்டும் ஆண்டவரே. எல்லா அசுத்தங்களும் விலகட்டும் ஆண்டவரே. உத்தமர்களாய் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாய் அவர்களை மாற்றும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படியே நம்முடைய பிள்ளைகளை மாற்ற போறதற்காய் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை உத்தமர்களாய் மாற்ற போறதற்காய், எங்கள் பிள்ளைகளை உத்தமர்களாய் மாற்ற போறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். அடுத்த வசனம் சொல்கிறது, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இந்த வசனம் it tells about the community. அவனை சுற்றி இருக்கிற கம்யூனிட்டி, சொசைட்டியில் அவன் எப்படி வாழுகிறான் என்று சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? தன் நாவினால் புறங்கூறாமலும், தன்னை சுற்றி இருக்கிற மக்களை குறித்து எந்த புறம் கூறக்கூடாது என்ற ஒரு சுத்த இருதயம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அது வேண்டும். 2 நண்பர்கள் சேர்ந்தால், 3 நண்பர்கள் சேர்ந்தால் 4வது நண்பரை குறித்து தான் பேசுவார். வசனம் சொல்கிறது, உத்தமமாய் நடக்க நம்முடைய பிள்ளைகள் நாவினால் புறங்கூறாமலும், அதை அடுத்து தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். ஃப்ரெண்ட்ஸ் என்று பழகிவிட்டு பின்னாக அந்த நண்பர்களுக்கு துரோகம் செய்கிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. கள்ளங்கபடன்றி எதிர்ப்பாளரோடு பழகிவிட்டு அந்த எதிர்ப்பாளரை கெடுக்கிற வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், 3வது தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பெற்றோரே, உங்களுக்கும் தான் எனக்கும் தான். பிறரை பற்றி பேசுகிற பேச்சுக்கள் எந்த குடும்பத்தில் அதிகமாக இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் வளருகிற பிள்ளைகள் கூட மற்றவர்களை குறை சொல்லுகிறவர்களாகத்தான் மாறுகிறார்கள். பெற்றோராகிய நீங்கள் முதலாவது பிறரை பற்றி பேசுகிற நிந்தையான பேச்சுக்களை குடும்பத்தில் பேசுவதை நிறுத்த வேண்டும். என்ன அழகா இருக்கிறது! அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். உங்கள் பெண் மகள் இப்படிப்பட்ட ஒரு உத்தமையாய் கண்முன் கற்பனை செய்து பாருங்கள். அவள் சமுதாயத்திற்கே ஆசீர்வாதமாயிருப்பாள். அவன் சமுதாயத்திற்கே ஆசீர்வாதமாயிருப்பான். இப்படிப்பட்ட தலைமுறையாய் நம் தலைமுறை மாற வேண்டும். We are going to pray. God will answer our prayers. நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. ஐயோ, இதில் ஒன்று கூட என் பிள்ளையிடத்தில் இல்லை என்று நீங்கள் கண்ணீரோடு ஜெபத்தில் கலந்திருக்கலாம். ஆண்டவர் மாற்றுவார். மாற்றங்களுக்காகத்தான் இந்த ஜெபம். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயம் பதில் தருவார். Let's pray.
சோதரன் தகப்பனே, கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த வேளையில் கூட கத்தாவே நாங்கள் கேட்ட வார்த்தைகளின் படியாய் கத்தாவே இந்த நாளில் அந்த ப்ரேயரில் இணைந்திருக்கிற எல்லா பெற்றோர்களை முதலாவது நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கத்தாவே பெற்றோர்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்பா இப்படிப்பட்ட இந்த 3 காரியங்கள் அப்பா அந்த வேளையிலப்பா எல்லாருடைய வாழ்க்கையில் இருந்தது விலகணும். நாங்கள் இன்னைக்கு உங்கள் சமூகத்தில் விண்ணப்பிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் கத்தாவே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருக்கும்படியாய் அப்பா கத்தாவே புறங்கூறாதபடி, அயலாருடைய அயலாரை குறித்த நிந்தையான பேச்சை பேசாதபடி அப்பா தகப்பனே இந்த நாட்களில் பெற்றோர்களுக்கும் கத்தர் அப்படியாய் உடைய ஞானத்தினால நீங்க நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று கத்தாவே விரும்புகிற பெற்றோர்கள் கத்தாவே இந்த நாளில் அப்பா நீர் ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கும்படியாய், ஒவ்வொருவர் மேலும் பாவியானவர் நீர் அசைவாடும்படியாய் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த புறங்கூறுகிற காரியம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று கேட்கிறோம் ஐயா. கத்தாவே மற்றவர்களை குறித்து நிந்தையான பேச்சை பேசாதபடி குடும்பங்களில் இருந்து இப்படிப்பட்ட சத்துருடைய கிரியைகள் விலகட்டும் தகப்பனே. அப்பா மனதார கத்தாவே மற்றவர்களை குறித்து கத்தாவே நன்மையானவைகளை கற்றுக்கொள்ள, மற்றவர்களை பார்க்கும்போது அவர்களிடத்தில் இருக்கிற நன்மையானவளை அறிந்து கொள்ள அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை இன்னைக்கு கொடுங்கப்பா, கொடுங்க தகப்பனே. அப்பா அந்த வேளையில சந்ததிகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சந்ததிகள் கத்தாவை இப்படி புறங்கூறுகிற காரியத்தில் வளர்ந்துடக்கூடாதப்பா கத்தாவே. இந்த வேளையில பெற்றோர்களாகிய ஒவ்வொருவரும் கத்தாவே இந்த நாளில் என் பிள்ளை இப்படி இருக்கணும்னு வாஞ்சிக்கிற ஒவ்வொருடைய விண்ணப்பத்துக்கு என் தேவன் பதில் தாங்கப்பா. பிள்ளைகளை கத்தர் தயவாய் பொறுப்படுங்க. பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அப்பா கத்தாவே மற்றவர்களை குறை கூறாதபடி, புறங்கூறாதபடி, நிந்தையான பேச்சுக்களை பேசாதபடி என் தேவன் அவர்கள் நாவை காத்து கொள்ளுவீராக. நாவை காத்து கொள்ளுங்கப்பா கத்தாவே, நாவை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உதடுகளின் வாசலுக்கு காவல் வைங்கப்பா, காவல் வைங்க. பிள்ளைகள் அப்படியா இப்படிய வார்த்தைகளை பேச, இப்படிய வார்த்தைகளை வசனிக்க அப்படிப்பட்ட இருதயத்தை கத்தர் இந்த நாள்ல பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க போதிங்க ஆவியானவரே. இப்படிப்பட்ட கிரியைகள் எண்ணங்கள் எல்லாம் கத்தாவே பிள்ளைகளுக்குள்ள இருந்து விலகட்டும் தகப்பனே. ஒரு வீட்டுல கூட உட்கார்ந்து அமர்ந்திருந்து பெற்றோர்கள் பிள்ளைகள் அமர்ந்திருந்து கத்தாவே நிந்தையான அயலாருடைய பேச்சை பேசாதபடி இந்த நாளில் இருந்தப்போ ஒரு வித்தியாசம் எல்லா குடும்பங்களிலும் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா, விண்ணப்பிக்கிறோம் தகப்பனே. தயவாய் மன இறங்குங்க, கிருபையாயிருங்க, மன்னிங்கப்பா. ஒருவேளை இப்படிப்பட்ட குணங்கள் எங்க எல்லாருக்குள்ளும் கத்தாவே பெற்றோர்களுக்குள் பிள்ளைகளுக்குள் சந்ததிகளுக்குள் இருக்குமானால் தயவாய் மன்னிங்க. உங்க கல்வாரி ரத்தனைக்கு கழுவட்டும்பா, பரிசுத்தப்படுத்தட்டும்பா. இனி ஒரு நாளும் நாவினால் புறம் கூறாதபடி எல்லாருடைய நாவையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒரு நாள் இந்த புறங்கூறுகிற காரியங்கள் எங்களுக்குள்ளிருந்து விலகட்டும், பெற்றோர்களுக்குள்ளிருந்து விலகட்டும், குடும்பங்களிலிருந்து விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலப்பா கத்தாவே. நியாயமான காரியங்களை பேசும்படியாய், இனிமையான காரியங்களை பேசும்படியாய் நாவில் வைத்து கத்தாவே உம்முடைய கத்தாவே நேசமான வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. இந்த நாட்கள் அப்படியாய் கத்தாவே மற்றவருடைய காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகள் பிள்ளைகளுக்குள்ளிருந்து வர வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. நிந்தையான எல்லா பேச்சுக்கள், நிந்தையான காரியங்கள் பிள்ளைகளுக்குள்ளிருந்து குடும்பங்களிலிருந்து விலகுவதாக அப்பா மனதார உமக்கு நேராய் சத்தியத்தை பேசுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கன்னு கேட்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டு செய்கிற கிரியைகளுக்காய் நன்றி சோத்திரம் தகப்பனே. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் கொடுக்க போறதற்காக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவரே, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான வார்த்தையை எடுக்காமலும் இருக்கிறான் என்ற வார்த்தையின்படியே எங்கள் பிள்ளைகள் தங்கள் பேச்சிலும் தங்கள் உண்மையிலும் ஆண்டவரே சிறந்து விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். எத்தனை வாலிபர்கள் நண்பர்களாய் பழகி ஏமாற்றுகிறார்கள் தெரியுமா? ஒரு வாலிபன் இன்னொரு பெண்ணை நேசித்தான். அந்த பெண்ணின் வீட்டிலே இவனை நேசிக்கிறேன் என்று சொன்னவுடன் அவர்கள் வேக வேகமாய் இன்னொரு பையனை பார்த்து அந்த பெண்ணுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்தார்கள். இவன் பல வருஷமாய் அந்த பெண்ணை நேசிக்கிறான்.
இந்த விஷயம் தெரிந்தவுடன் இவன் சொல்லியிருக்கிறான், ஒரே ஒரு நாள் நீ என்னோடு கூட வந்து மனம் திறந்து நான் என்னுடைய அன்பையெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டும், வா என்று அழைத்து சென்றிருக்கிறான். இவளும் போயிருக்கிறாள். அழைத்து சென்றான். ஊருக்கு வெளியே ஒரு பாலத்துக்கு கீழே அவள் போட்டிருந்த ஷாலையை எடுத்து அவள் கழுத்தை இறுக்கி இந்த பெண்ணை கொலை செய்து போட்டு விட்டான். எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாது. இந்த அன்புக்கு என்ன பெயர் சொல்லுவது? இதை செய்தித்தாளில் வாசித்து நான் உடைந்து நொறுங்கி போனேன். ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு மகள் இருந்திருந்தால், அவளுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் என் இருதயம் எவ்வளவாய் தவித்திருக்கும். நண்பர்கள் என்று பழகுகிறார்கள், ஆனால் அந்த நண்பர்களுக்கு துரோகம் செய்கிற வாலிபர்கள் இன்றும் இருக்கிறார்கள். இந்த கொடூர இருதயமெல்லாம் மாற வேண்டும். இப்படிப்பட்ட கடின உள்ளங்கள் எல்லாம் மாற வேண்டும். பெண் பிள்ளைகள் கவனமாய் வாழ வேண்டும். அதே போலத்தான் பெண் பிள்ளைகளும் நண்பன் என்று பழகுகிறாள், ஏதோ ஒரு காரியத்திற்காய் பழகுகிறாள். தன் வேண்டிய பணமோ பொருளோ கிடைத்தவுடன் அவனை விட்டுவிட்டு இன்னொருவனை நேசிக்கிறாள், அவனை விட்டுவிட்டு இன்னொருவனை நேசிக்கிறாள். ஐயோ, இந்த வாலிப சமுதாயத்தின் கலாச்சாரங்கள் உள்ளத்தை உடைக்கிறது. ஆண்டவர் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற வார்த்தையிலே ஒரு தூய்மை, ஒரு பரிசுத்தத்தை நிச்சயம் தர வேண்டும். தேவனே, இதை போல எதிர்ப்பாளரோடு பழகுகிற பிள்ளைகள் எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். தங்கள் எல்லைகளை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தேவையற்ற உறவுகளில் எங்கள் பிள்ளைகள் யாரும் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் எங்கள் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறையா. துன்மார்க்கர்கள், தீவிரவாதிகள் அல்லது கொடுமையான செயலுடையவர்கள் அல்லது பாவத்திற்கு பிள்ளைகளை நயவஞ்சகமாய் அழைக்கிற கூட்டத்திற்கு எங்கள் பிள்ளைகள் சிக்கிவிடவே கூடாது. நண்பர்கள் என்று ஏமாந்து விடக்கூடாது. அவர்களோடு கூட பழகி வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது, கற்பை இழந்து விடக்கூடாது, தூய வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது. எல்லா ஆண் பிள்ளைகள் மேல் பெண் பிள்ளைகள் மேல் உம்முடைய பாதுகாப்பை வைக்கும்படியா ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, உம்மை பற்றுகிற பயம் பிள்ளைங்க இருதயத்தில் இருக்கட்டும். ஆண்டவரே, கிருபை செய்யுங்க. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னத எந்தன் புகழிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னத எந்தன் புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை நின் கையினின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை நின் கையினின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவார், நிச்சயமாய் நடத்துவார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். 4வது வசனம் சொல்லுகிறது, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வீகமான காரியங்கள் அற்பமாய் தோன்றுகிறது, ஆனால் உலகத்தின் காரியங்கள் மேன்மையாய் தோன்றுகிறது. உலகத்தை குறித்து பேசி பாருங்கள்,
பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு விளையாட்டை குறித்து பேச நிறைய காரியங்கள் இருக்கிறது. அரசியலை குறித்து பேசுகிறார்கள், உலக நிகழ்வுகளை குறித்து பேசுகிறார்கள், டெக்னாலஜியை குறித்து பேசுகிறார்கள். they know everything. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து அந்த கனமும் இல்லை, பயமும் இல்லை. போதகர்கள் என்றால் அந்நாட்களில் அவ்வளோ ஒரு கனமும் மதிப்பும் கொடுப்பார்கள். இந்த நாட்களில் போதகரை கண்டாலும் பிள்ளைகளுக்கு கனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சரி, நம்ம எதுக்கு ஜெபிக்க போகிறோன்னா, நம்முடைய பிள்ளைகள் தெய்வீக காரியங்களை கனம் பண்ண வேண்டும், தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே பயப்பட வேண்டும். கூடவே 5ஆம் வசனம் சொல்கிறது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்பட்டால், தேவனை கனம் பண்ணினால், அவன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் சுத்தமாயிருக்கும். பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? பணம் சம்பாதிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று பல தீய வழிகளை நாடுகிறார்கள், குறுக்கு வழிகளை தேடுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து தீய வழிகளை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கை வாழ்வார்கள் என்றால் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டார்கள். நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் நடக்குமா? நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். உங்கள் கண்கள் காணும். உங்கள் பிள்ளை அநீதிக்கு எதிர்த்து நிற்கிறதை நீங்களே பார்ப்பீர்கள். அநியாயமாக பணம் வாங்கக்கூடாது என்ற காரியத்தை உங்கள் பிள்ளைகள் கைக்கொள்வதை நீங்களே பார்ப்பீர்கள். இப்படிப்பட்ட பரிசுத்தம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வர வேண்டும். இதையெல்லாம் அடைந்து பிள்ளைகள் கர்த்தருடைய கூடாரத்தில் வாசம் செய்ய வேண்டும். இதற்கு விரோதமான கிரியைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். ஜெபிக்க போகிறோம். லெட்ஸ் ப்ரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி தகப்பனே. கொடா கோடி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த மாலை வேளையில் தகப்பனே ஆண்டவர், அடுத்த தலைமுறையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அடுத்த தலைமுறைக்காக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, விசேஷித்தமாய் தகப்பனே ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்தோர்லையும் கனம் பண்ணுகிறான் என்று வார்த்தையின்படி தகப்பனே, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு பயப்படும் பயத்தை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தரும்படியாக செபிக்கிறோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுத பயம் வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவர்கள் கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. அநேகரை கனப்படுத்துகிற, பெரியவரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. எந்த ஒரு ஆண்டவர் வாலிப பிள்ளைகளும் அப்பா கனவீனத்தோடு நடக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் தகப்பனே தேவ பயம் அற்ற பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது அப்பா. உமக்கு பயப்படும் பயத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒரு நாளும் தகப்பனே எங்கள் பிள்ளைகள் பரிதானம் வாங்காதபடி கர்த்தாவே குற்றமற்றவளாய் காணப்படட்டுங்க அப்பா. பரிதானம் வாங்கக்கூடாதப்பா. பரிதானம் பாவத்துக்கு ஏதுவானது என்பதை ஆண்டவரை உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஒரு நாளும் தகப்பனே எங்கள் பிள்ளைகள் ஒரு நல்ல வேலைக்கு சென்ற பிறகு ஒரு நாளும் பரிதானம் வாங்காதபடி என் தேவன் உத்தமத்தோடு எங்கள் பிள்ளைகள் இருக்கத்தக்கதாக, உமக்கு பயப்படும் பயத்தில் வாழத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுவீராக. இந்த மாலை வேளையில் தகப்பனே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தரை குறித்து பயம் வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நாளும் பிசாசானவன் ஆண்டவரை உம்மை குறித்து பயத்தை விட்டு அகற்றி போகாதபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு பயப்படும் பயம் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் உம்மை விட்டு விலகி போகக்கூடாது ராஜா. ஆலயத்துக்கு வரும்போதும் வெளி தேசத்தில் போகும்போதும் தகப்பனே சாட்சியை காத்து கொள்ளத்தக்கதாக, போகிற வழியெல்லாம் தகப்பனே என் தேவனாகிய கர்த்தருடைய பயத்தோடு நடக்கத்தக்கதாக, உத்தமத்தில் இருக்கத்தக்கதாக நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தகப்பனே சாட்சியை காத்து கொண்டு தகப்பனே ஆண்டவரே குற்றமற்ற ஒரு ஜீவியம், ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கூடாரத்தில் பிரவேசிக்கத்தக்கதாக ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக
ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேளையில இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு இப்போது அவர்கள் கரை திரை அற்றவர்களாய் மாறுவார்களாக ராஜா. ஒருவேளை ஆண்டவரே உம்முடைய பயத்தை குறித்து ஆண்டவரே உதாசனமாக இருந்திருந்தால் இந்த மாலை வேளையில தகப்பனே உமக்கு பயப்படும் பயம் ஒவ்வொரு இருதயத்தை நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படி மாற்றத்தை தருவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சந்ததியிலே அடுத்த சந்ததியிலே அடுத்த தலைமுறையிலே என் தேவனாய் கர்த்தர் உம்முடைய குறித்து பயத்தை தருவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் தந்து விட்டதற்காக எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. Thank you Father. ஒரு பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடப் போகிறோம். நாம் எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறோமோ நம்முடைய பிள்ளைகளும் அந்த அளவுக்கு கர்த்தரை நிச்சயமாய் நேசிப்பார்கள். உன் மேல் இருக்கிற ஆவி உன் சந்ததியின் மேல் வரும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இணைந்து ஒரு பாடலை பாடலாமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி செய்தே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. Thank you Father. உம்மை ஆராதித்து தொழுது கொள்கிற எங்கள் சந்ததியை நீர் தொடுவீர் மாற்றுவீர் நம்புகிறோம். விசேஷமாய் கடைசியாக ஒரு காரியத்திற்காய் ஜெபிக்க போகிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காய்
அண்டை நாடுகளில் இருக்கிற வாலிபர்களுக்காய், ஒவ்வொரு நாளும் யுத்தத்தை குறித்த பயத்தோடும் திகிலோடும் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அதே போல் இந்நாட்களிலே யுனைடெட் கிங்டத்தில், இங்கிலாந்து தேசத்திலே ஏராளமான கலவரங்கள், வங்காள தேசத்திலே கலவரங்கள், முழு உலகமும் யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறது போன்ற ஒரு நிலைமை. நம்முடைய நாட்களில் இது நடக்கக்கூடாது. நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த யுத்தத்திற்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா கிரியைகள், பிசாசின் கிரியைகளை அழித்து, கலவரங்களை, மத கலவரங்கள், இனக்கலவரங்களை உண்டு பண்ணுகிற தூண்டுகிற சத்துருடைய கிரியைகளை எல்லாம் நாம் அழித்து ஜெபிக்க போகிறோம். ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும். 3ஆம் உலக யுத்தம் வரும் என்று சொல்லுகிறார்களே, கர்த்தர் நினைத்தால் அதையெல்லாம் மாற்ற முடியும். தலைமுறைகள் வாழ வேண்டும், கர்த்தரை அறிய வேண்டும், எழுப்புதல் வர வேண்டும். அந்த காலத்திற்கு காத்திருக்கிற நாட்களிலே யுத்தம் வரக்கூடாது. நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய கரம் ஆண்டவரே இந்த வேளையில் இறங்கி வந்து எல்லாரையும் ஆளுகை செய்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஜெபங்களுக்கு பதில்களை தந்து கொண்டிருக்கிற எங்கள் மகா பெரிய தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உலக நாடுகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா யுத்தங்களின் செய்திகளை ஆண்டவரே அப்பா நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. எங்கள் தகப்பன் மனம் இறங்குவீராக, எங்கள் ஜனங்களை மன்னிப்பீராக, யுத்தங்களை ஓய பண்ணுவீராக. அப்பா உலக யுத்தம் வந்து விடாதபடிக்கு தலைவர்களுக்குள்ள ஒரு சமாதான இருதயத்தை வைப்பீராக. எங்கள் தகப்பன் அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே தலைவர்களுக்குள்ளும் ஒரு சமாதானமான இருதயம், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுகிற இருதயத்தை வைப்பீராக. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா கல்லான இருதயங்கள்லாம் மாறட்டும் தகப்பனே, சதையான இருதயத்தை பொறுத்துங்கப்பா. அப்பா உலக தலைவர்கள் ஆண்டவரே நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் ராஜா. அப்பா ஜனங்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தை அருளுகிற நல்ல ஈவுகளை கொடுக்க வேண்டும் தகப்பனே. இதனால பொருளாதாரத்தில் நடக்கிற ஆண்டவரே சீர்குலைவுகள் மாறட்டும் தகப்பனே, கலவரங்கள் மாறட்டும் ஐயா, இன கலவரங்கள் மாறட்டும் ஐயா. அப்பா தகப்பன் கிரியை செய்வீராக. அப்பா தேசங்கள்ல இறங்கி அப்பா நீர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கட்டும் ஐயா. அப்பா பெரிதும் பயங்கரமான காரியங்களை செய்யுங்கப்பா, செய்யுங்க தகப்பனே. அப்பா நாங்கள் எழுப்புதலுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் கண்கள் யுத்தங்களை அல்லப்பா, எழுப்புதலை காண வேண்டும். எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய எழுப்புதலில் ஆண்டவரே நதியிலே மூழ்க வேண்டும் தகப்பனே. அப்பா நீங்க கிரியை செய்யுங்க. சத்துருவின் எல்லா கிரியைகளும் ஆண்டவரே ஜனங்களுக்கு விரோதமாக, தேசங்களுக்கு விரோதமாக தலைவர்கள் இருதயங்களை தூண்டி ஆண்டவரே குழப்பங்களை உண்டு பண்ணி தேசத்தில் சமாதான குறைவை கொண்டு வந்து கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலம் ஆவதாக என்று சொல்லி கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நிர்மூலம் ஆவதாக ஆண்டவரே ஜனங்களுக்கு விரோதமாக சமாதான குறைச்சலை கொண்டு வந்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே கண்டங்களிலும் ஆண்டவரே சமாதான குறைச்சல், யுத்தங்கள் ஆண்டவரே இன கலவரங்கள், மத கலவரங்களை கொண்டு வந்து அப்பா தீமைகளை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத சத்துருவின் அரண்கள் உடைக்கப்படுவதாக, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. ராஜா இறங்கி ஆளுகை செய்வீராக. அப்பா நீங்க பயங்கரமான பராக்கிரமசாலியா இறங்குவீராக. 7 கண்டங்களுக்குள்ளும் இறங்குவீராக. வருகிற நாட்களில யுத்தங்களை அல்ல, எங்கள் கண்கள் எழுப்புதலை காணட்டும் ராஜா. ஒரு ரட்சிப்பின் எழுப்புதல் எங்கள் ஜனங்களுக்குள்ள வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிப்பின் எழுப்புதலை சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு ஜெப எழுப்புதலை சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை துதிக்கிற ஆண்டவரே துதியின் எழுப்புதலை சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாவும் உம்மை துதிக்கட்டும் ஐயா. ரட்சிக்கப்படாதவர்களா ரட்சிக்கப்படணும் அப்பா. குடும்பம் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு திருச்சபை திருச்சபையாய் ஆண்டவரே எழுப்புதலை கண்டு ஆண்டவரே உம்முடைய வருகையின் போது ஆயத்தம் ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் ஜனங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஒரு போதும் ஆண்டவரே சத்துருவின் கண்ணிகள் ஆண்டவரே அப்பா ஒரு போதும் எங்கள் ஜனங்களுக்குள்ள வைக்கப்படாது இருப்பதாக, தெரிப்புண்டு போவதாக என்று சொல்லி நாங்கள் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு தனிநபரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபையும், ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா பகுதிகளையும் ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா அந்த எழுப்புதலில் தீ பற்றி எரியட்டும் ராஜா. அப்பா வருகிற நாட்களில் எங்கள் கண்காண ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் எல்லாம் அந்த எழுப்புதலின் நதியில மூழ்கி நீச்சல் ஆழத்துக்குள் செல்ல வேண்டும் ராஜா. அப்பா ஒரு பெரிதான மகா பெரிய ஆண்டவரே திருப்பு முனை எங்கள் தேசங்களில் உண்டாகட்டும் என்று சொல்லி அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு பெரிய ஆண்டவரே பிரேக் த்ரூவை எங்கள் தேசங்களில் நீங்க கொண்டு வர போறதற்காக நமக்கு கோடான கூடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா.
அப்பா ஒவ்வொரு நாவுமை துதிக்கட்டும் தகப்பனே. நீர் செய்ய போகிற மகா பெரிய எழுப்புதலுக்காக நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் வேண்டுமாய் கேட்டு செபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் பெரிய சமாதானத்தை இஸ்ரவேலை சுற்றி கட்டளையிட போறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கிறதற்காய் நன்றி. அன்னை நாடுகளும் ஆண்டவர் யுத்தத்திற்கு புறப்படாத படிக்கு அங்கேயும் சமாதானத்தை கட்டளையிட போறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த தேசங்களில் வாழுகிற வாலிபருடைய இருதயத்தில் இருக்கிற பயங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் தைரியமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இங்கிலாந்து தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும், வங்களாதேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். முழு உலகத்திலும் இருக்கிற வாலிபர்கள் யுத்தங்களை அல்ல, கலவரங்களை அல்ல, தீவிரவாதங்களை அல்ல, சமாதான கர்த்தருடைய ஆளுகை காணும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. முழு உலகையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். இப்பொழுது ஜெபத்தில் கலந்திருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தேவைகளோடு கூட நீங்கள் இருக்கலாம். பிள்ளைகளை குறித்த பாரங்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் குடும்ப உறவுகள், உங்கள் திருமண வாழ்க்கை, இதை போன்ற பல காரியங்கள், உங்கள் சரீர சுகம், கடன் பிரச்சனைகள், வேலையில்லாத நிலைமைகள், ஒருவேளை உங்களில் ஒரு சிலர் ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக கூட ஏங்கி இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளில் சிலர் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. இங்கே இருக்கிற எங்களுடைய எல்லா ப்ரேயர் வாரியர்ஸும் இணைந்து நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். இருக்கிறவங்களிலே கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹalleluya ஹalleluya. ராஜாதி ராஜாவே, கத்தாதி கர்த்தரே, ஜெபத்தை கேட்கிறவரே, உன்னதமான தேவனே, மகிமையான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எந்த தேசத்திலிருந்து இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இவர்கள் கலந்து கொண்டிருந்தாலும் என் ஆண்டவருடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறையா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது வேண்டுதலை கேட்டு அருளுவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளின் வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறதற்காய் நன்றி. யாரெல்லாம் ஆண்டவரே தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காய், குடும்பத்திற்காய், குடும்ப சமாதானத்திற்காய், பிள்ளைகளில் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளுக்காய், சரீரத்தின் பலவீனங்களுக்காய், வியாதிகளுக்காய் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. எந்தெந்த தேசத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் ஜெபத்திலே கலந்திருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்தில் அவர்களை விடுதலை செய்வதாக. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிற வேளையில விடுதலை உண்டாவதாக. பழுதடைந்த உறுப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக. உடையும் நிலையில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை மீண்டும் இணைவார்களாக. சத்துருவின் பிடியில் இருக்கிற குடும்ப நபர்கள் எல்லாம் விடுவிக்கப்படுவார்களாக. இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். ரட்சகர் இயேசுவின் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய விடுதலை இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் வரட்டும், வேலைகள் வரட்டும், பிள்ளை பாக்கியம் வரட்டும், திருமண காரியங்கள் கைகூடி வருவதாக. ஆண்டவரே உயர்வுகள் வரட்டும் ஆண்டவரே. வெளி தேசத்தில் வேலைக்காய் காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே, வீசாக்காக அங்க இருக்கிற எல்லா பிஆருக்காக காத்திருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் வரட்டும் ஆண்டவரே. கோர்ட்டில் இருக்கிற கேசுகள் எல்லாம் சமாதானமாய் முடிவதாக. உங்க பிள்ளைங்களுக்கு ஜெயத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வெளியே சொல்ல முடியாத பலவிதமான மன அழுத்தங்கள், போராட்டங்கள், குடும்ப உறவுகளில் இருக்கிற சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். என் அப்பா, நீர் அற்புதங்களை செய்கிறவர். இன்னைக்கு நாங்க எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு நன்மைகள் வருவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக, வழிகள் திறக்கப்படுவதாக. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயர்களையும் எழுதி கொடுத்த பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். உடைய சன்னிதானத்தில் இந்த பிள்ளைகளுடைய பெயர்களை நாங்கள் உயர்த்தி ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இதுல ஒரு பிள்ளையை கூட நீங்க மறக்க கூடாது ஆண்டவரே. நாட்கள் வரப்போகிறது. இங்கு எந்தெந்த பிள்ளையின் பெயர் எல்லாம் எழுதப்பட்டதோ எல்லா பிள்ளைகளும் எழும்பி கர்த்தரை சேவிக்க போகிற நாட்கள் வரப்போகிறதப்பா. கர்த்தருக்காக அவர்கள் வைராக்கியமாய் நிற்க போகிற நாட்கள் வரப்போகிறது. கர்த்தர் இந்த பிள்ளைகளை ரட்சிக்க போகிற நாட்கள் வரப்போகிறதப்பா. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பலன் அடைந்து, திடன் அடைந்து கர்த்தருக்காய் பிரகாசிக்கிற நாட்கள் வரப்போகிறது. உம்முடைய அடியார்கள் இந்த பெயர்களை ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் இந்த பெயர்களை பார்ப்பீராக. இவர்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களை கேட்பீராக. ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வாலிபர்கள் எழுந்து உமக்காய்
பெரிய காரியங்களை செய்வார்களாக, மாற்றங்கள் வருவதாக. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று நாங்கள் வாசித்தோமே. எங்க பிள்ளைகள் அப்படி உத்தமர்களாய் மாற்ற போறதற்காய் நன்றி ஆண்டவரே. கோடான கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பெயரின் மேலும் உம்முடைய கரம் இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வாதி. எந்த தேசத்திலிருந்து இந்த ஜெபத்தை ஏறெடுத்தாலும் ஆண்டவரே, அந்த பெற்றோருக்கு இந்த பிள்ளைகளை நீ ரட்சித்து கைகளில் பிடித்து கொடுக்க போறதற்காய் மக்கள் நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே பதில் தருவார். நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு துதி செலுத்துங்கள். ஒரே ஒரு வேத பகுதியை நாம் விசுவாசத்தோடு படிக்க போகிறோம். அதில் 7 வசனங்களை மாத்திரம் நான் படிக்க விரும்புகிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்காக இதை விசுவாச அறிக்கையாய் செய்ய போகிறோம். ஏசாயா 45ஆம் அதிகாரம். நான் சொல்லுகிற இடத்தில் என் பிள்ளைகள் என்று நீங்கள் படிக்க வேண்டும். சரியா? இது இன்றைக்கு மட்டுமல்ல. நீங்கள் எப்பொழுது சில வேத பகுதியை படித்தாலும் உங்கள் பிள்ளைகள் பெயரை அதில் சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். பிள்ளைகளுக்காக சில நல்ல ஜெப புத்தகங்கள் இருக்கிறது. பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக, பாதுகாப்பிற்காக புத்தகங்களை எல்லாம் வாங்கி ஜெபத்திலே பயன்படுத்துங்கள். பிறருக்கும் பரிசாய் கொடுங்கள். ஆசீர்வாதமாயிருக்கும். ஏசாயா 45ஆம் அதிகாரம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளுக்கு முன்பாக என் பிள்ளைகளுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் என் பிள்ளைகளை பார்த்து அவர்கள் வலது கையை பிடித்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறதாவது, என் பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். தேவன் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் என் பிள்ளையை பெயர் சொல்லி அழைத்து தேவனை அறியாதிருந்தும் என் பிள்ளைக்கு நாமம் தரித்தார். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு என் பிள்ளைகள் கர்த்தரை அறியாதிருந்தும் தேவன் என் பிள்ளைகளுக்கு இடைக்கட்டு கட்டினார். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினார். சமாதானத்தை படைத்து உண்டாக்குகிறவர் அவரே. கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். இந்த அதிகாரத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. யாரை குறித்து சொல்லுகிறது என்றால் கோரேஸ் என்பவனை குறித்து சொல்லுகிறது. இந்த கோரேஸ் ஆண்டவரை அறியாதிருந்த நாட்களில் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து இடைக்கட்டு கட்டி, கோரேஸ் நீ போவாய், பாபிலோனை ஜெயிப்பாய், உனக்கு முன்பதாக நான் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை தருவேன் என்று சொன்னார். ஆண்டவரை அறியாத ஒரு புறவினத்தாரை அழைத்து அவர் சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் பயன்படுத்தினார் என்றால் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே பயன்படுத்துவார். நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீர்களா? தூரமாய் வாழுகிறாள், எப்படி வருவான்? கர்த்தர் தொட்டால் ஒரு இரவு போதும், கர்த்தர் தொட்டால் ஒரு பகல் போதும். உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய அன்புக்குள் வந்து விழுவார்கள்.
அவர் பாதத்தில் வந்து விழுவார்கள். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று கேட்பார்கள். என்னை குறித்து என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நாட்கள் வரும்படி இந்த வேத பகுதியை நமக்கு கொடுத்தார். கோரேசை சந்தித்து, இந்த கோரேஸ் தான் யூதர்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்த பொழுது அவர்கள் எல்லாம் சிறையிருப்பிலிருந்து புறப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுத்தவன். மகா பெரிய ஒரு 2ஆம் புறப்பாடை செய்ய வைத்தவர் இந்த கோரேஸ். அதே போல எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி பொன்னையும் வெள்ளியையும் அள்ளி கொடுத்தவர் இந்த கோரேஸ். உங்கள் பிள்ளைகள் வரும் நாட்களில் ஆலயங்களை கட்டுவார்கள், உங்கள் பிள்ளைகள் அநேகரை விடுதலை செய்வார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமைக்கு கோரேசுகளைப் போல தேவன் மாற்றுவார். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, நீர் கொடுத்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்கள் பிள்ளைகள் வரும் நாட்களில் உமக்காக எழும்பி பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று இந்த வேத பகுதியின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஆறுதலின் வார்த்தைகளுக்காய் நன்றி. நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகளை அனுப்பும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லாரையும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட உங்கள் எல்லாரையும் மனதார வாழ்த்துகின்றேன். நீங்கள் மட்டுமல்ல, பிறரும் இதில் கலந்து கொள்ளும்படி இந்த லிங்கை அவர்களுக்கும் அனுப்புங்கள். அடுத்த ஜெபத்திற்கு நீங்கள் வரும்பொழுது உங்கள் சிநேகிதர்கள், நண்பர்கள் அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடை பெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.